விடுதலை சிறுத்தையை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ வந்து அரசியல் நடத்த முடியாது. அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க. ஓ வண்டி எங்கேயாவது போனா நாங்க மறிக்க வந்தேன். மோடி எங்க வந்தாலும் நம்ம மறிக்கணும். மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும். பார்த்த இடத்துல கண்ட துண்டமா வெட்டி கலைச்சு போட்டுடுவேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அடிக்க நீதான் கண்டுபிடிக்கிறதுக்கே 10 நாள் ஆகும். சொல்றேன் ஈஸியா சொல்றேன். உங்க தலைவருக்கு எதுக்கு இக்கட் பிரிவு பாதுகாப்பு? டேய் முட்டா பல்லடா, இந்த மக்களை பாதுகாக்கணும். நீங்க எவ்வளவு சுதந்திரமா இந்த தீபாவளியை கொண்டாடணும்னு சொன்னா எங்கள் தலைவர் சுதந்திரமாக இருக்கணும். அப்பதான் நீ பூரா வந்து தீபாவளி கொண்டாட முடியும். டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா. எங்க அண்ணனை மறைச்சா நானே அடிக்கத்தான் செய்வேன். இப்ப நீங்க எங்க அண்ணனை மறைச்சா நானே அடிப்பேன். இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்றாரு. அவரு மேடையில சொல்றாரு, பார்த்து முறைச்சா 4 தட்டு தட்டணும். அம்பாட்டுக்கு வந்தா நின்னா அப்படி முறைச்சான். யாரா இருந்தா என்ன, அவங்ககிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க. இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது. நீ ஒரு வீரனை அடிச்சிருந்தா நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய. அவன் யாரு, என்ன சாதி, என்ன மதம் ஒன்னும் தெரியாது. மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில தலைவர் இருக்கிறாரு, யாரா இருந்தா முறைக்கிறான். முறைச்சதுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. முறைச்சார் தட்டினார் அடினா என்னங்க இந்த ஊர்ல எந்த நாடகம், எந்த ஊர்ல என்ன மன்னர் ஆட்சியா? இது என்ன மன்னர் ஆட்சியா, மக்கள் ஆட்சியா? ரவுடி ராஜ்யமா, ரவுடிகள் ராஜ்யமா இது? திருந்த மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வ உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. பொது மக்களுக்கு ஒருத்தன், அதுக்கு மேல வழக்கறிஞர் சார் ஏதோ நடந்துச்சு தம்பி விடுப்பா, நீ விடுப்பா அப்படின்னு ஒரு சமாதானம் செய்ய வந்தால் தலைவனுக்கு அருகதை. அதை வேடிக்கை பார்த்து கொண்டு முறைச்சார் தட்டினார் அப்படின்னா நோ ப்ராப்ளம். திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்ததுதான் அடிச்சாங்க. 4 தட்டு தட்டினாங்க. ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல. சிலுமிசத்தை ஏன்டா காட்டுறியா? அங்க பாத்தியில்ல எப்படி அடிக்கிறாங்க பாரு. இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்பினா பாகிஸ்தான்காரன் முறைச்சிக்கிட்டே இருக்கான். 4 தட்டு அவனை தட்டணும். இங்கெல்லாம் இடிச்சா செத்து போகும்னா அங்கெல்லாம் அடிச்சா செத்துருவேன். எங்க மேல எல்லாம் போனா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற தைரியமா? அதனால இந்த முறைச்சவன் எல்லாம் தட்டணும்னு ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இடம் இல்லை. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சாலும் 2 தட்டு தட்டணும். அங்க வீரத்தை காட்ட மாட்டாங்க. அப்பாவியா யாராவது ஸ்கூட்டர் உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க. கூட்டமா 100 பேர் அண்ணன் திருமாவளவனோட போவாங்க. 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் ரவுடிகளா. ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான். அவன் தான் ரவுடி வந்துட்டாங்க. ஒரு ஆட்ட நிறைய ஆயுதத்தை. இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார். அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில போடுறாங்க. தனியார் தொலைக்காட்சியில போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போடுறேன். உடனே திருமாவளவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அண்ணாமலை தான் பின்னாடி இருந்து அதை செஞ்சிருக்கிறான். இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாபக்கேடுது. இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இங்க அரசியல் பண்றாங்க. ஜாதியை வைத்து, அட்டூழியத்தை வைத்து, அடக்குமுறையை வைத்து, வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி. ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. இன்னைக்கு திருமாவளவன் அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்க, யாருமே கமெண்ட் பண்ண முடியாது. அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்து போறேன்னா கமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நான் சொல்ற கருத்துக்கு நீங்க எதிர்க்கிறீங்களா, கமெண்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா, கமெண்ட் பண்ணுங்க. ஆனா திருமாவளவன் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்ல போடுவார், ஆனா கமெண்ட் டிசேபிள்டு. ஏன் போத தாங்க முடியாம? அப்பனா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்க படிக்கணும். அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது. இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து, பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க. இதை விட வெட்கக்கேடு நான் பார்த்தது. உன்னை RSS சங் பரிவார் பின்னார் இருக்கு. திருமாவளவன் அவர்களுடைய ஃபேவரட் என்னன்னா, தமிழ்நாட்டில் சூரியன் கொஞ்சம் அதிகமா உக்கரமா இருந்துச்சுன்னா RSS இருக்கு, சூரியன் சரியா உதிக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா RSS இருக்கு, மழை அதிகமா வந்தா RSS இருக்கு, மழை கம்மியா வந்தா RSS இருக்கு. அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு கீழ்த்திறந்து ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது.
ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதனால் தமிழக அரசு இதை முழுமையா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுல திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யார் நடத்தினாங்களான்னு பார்க்கணும். என் பேரையும் சேர்த்து பார்க்கட்டும். அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கணும். இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்கமாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு தான். தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு இது திருமாவளவன் அவர்களால், அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டதுன்னு ஊர்ஜிதமாக போகுது. அதில் நானும் ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபி யாரும் இருக்க போறதில்லை. அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நான் கேட்கின்றேன். நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. ஐயோ நான் வரேன், என்ன விட்டுடுங்க. ஐயா இப்ப முந்தானா ஒரு வழக்கு முறைச்சு பார்த்தா 4 தட்டினம்ங்கிறான் ஒரு ஆள். என்ன அராஜகம் நடக்குது? நீங்க ஏன்னா திட்டினாருன்னா எவிடன்ஸ் வேணும், அடிச்சாருன்னா ப்ரூஃப் கொடுக்கணும், முறைச்சாரா இவர் 4 தட்டினாரா? அந்த அளவுக்கு தமிழகத்துல காட்டாட்சி நடைபெறுகிறது. அத்தனை பேர் முன்னாடி என் மூஞ்சில கரிய பூசிட்டியாடா. ஆல்ரெடி உன் ஃபேஸ் கறி பூசின மாதிரி தானடா இருக்கு. வாய் மூடுறா. திருமாவளவன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வழக்கறிஞரை தாக்கிய குண்டர்கள் மீது ஆக்ஷன் எடுக்க சொல்லி அவரே சொல்லணும். அவர் வந்து வருதுகிறேன்னு ஒரு மன்னிப்பு கேட்கணும். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. வழக்கறிஞர், அதுவும் பார் கவுன்சில் வாசல நடந்த சம்பவத்துக்கு பார் கவுன்சில் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. 2வது பப்ளிக்ல நடந்திருக்கு. இந்த போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. போலீஸ் ஏவல் துறையா அது காவல்துறையான்னு தெரியல. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏற்கனவே உலகம் பூரா சிரிச்சுக்கிட்டு இருக்கு, இதுல வேற இப்படி ஒரு தேவையான. ஆகையால் அந்த காவல்துறை ஏவல் துறை ஆகாமல் உடனடியாக இன்று இப்பொழுது அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யணும். ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா. எவனா ப்ளூ கலர் ஷர்ட் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு அடிக்கிறான், அவன் வெளியாளன்னு தெரியல. எப்படி வந்து அடிக்க அதை வேடிக்கை எப்படி பார்க்கலாம்? ஆகையால் இதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் மூத்த சகோதரர் அவர், அந்த மூத்த சகோதரர் தம்பியை தாக்கியிருக்காங்க. நான் மன்னிச்சுக்கிறேன், வருந்துகிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்காது என்று உறுதியளிக்க வேண்டும். அண்ணே ஆள் தெரியாம அடிச்சுட்டேன்னு உன் காலை கொஞ்சம் காட்டுன்னு நடந்து போச்சு இடத்தை காலி பட்டு